அஸ்ஸலாமு அலைக்கும். கச்சா எண்ணெய், ஈரான் அமெரிக்கா சண்டை. இப்போ போரின் காரணமாக கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வருவது தடைபட்டிருக்கிறது. வணிகத்துக்கு சிலிண்டர்கள் கிடைக்காம நிறைய ஹோட்டல்கள், டீ கடைகள்லாம் மூடிட்டாங்க. இப்போ வணிக சிலிண்டர் கிடைப்பது என்பது பெரிய ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு சூழல் இருக்குது. அதே போல் வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய சிலிண்டர்களும் இன்னும் கட்டுப்பாடுகள் அதிகமாகும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. இப்போ வழக்கமாக ஒரு சிலிண்டர் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது நகர்ப்புறமாக இருந்தால் 25 நாட்களுக்கு பிறகு தான் என்ன செய்யணுமா, இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணணும். அதுவே கிராமப்புறங்களாக இருந்தால் 45 நாட்களுக்கு பிறகு தான் என்ன செய்யணுமா, சிலிண்டர் புக் பண்ணணுமா. அது போக சிலிண்டர் புக் பண்ண உடனே 2 நாளில் வரக்கூடிய 2 நாளே வரும் ஃபர்ஸ்டெல்லாம். இப்போ 2 நாளில் வராது. புக் பண்ணால் குறைஞ்சது 10 நாளுக்கு பிறகு தான் சிலிண்டர் வரும் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நம்ம ஊரில் பணி செய்யக்கூடிய, குறிப்பாக சென்னை, திருப்பூர் போன்ற பகுதியில் பணி செய்யக்கூடிய வடக்கன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, நம்முடைய சொந்த ஊருக்கே போயிடலாம், சிலிண்டர் கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹோட்டலும் நிறைய மூடிட்டாங்க. அதே போல் சிலிண்டரை பெறுவதற்கு வெளியே கேட்டோம்னா இதை தான் சாக்காக வைத்து என்ன செய்கிறாங்க, சிலிண்டர் எல்லாமே அதிகமான விலைக்கு விற்க ஆரம்பித்து விட்டார்கள். அதான் தெரியுமே, ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா பால் பாக்கெட்லாம் விலை ஏறிடும், பிரெட் பாக்கெட்லாம் விலை ஏறிடும், சந்தர்ப்பம் பார்த்து விற்கிறாங்களாம். இப்படியும் சில நல்ல மனிதர்கள் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த சிலிண்டர்லாம் என்ன செய்யுது, விலைகள் அதிகமாயிருச்சு. அதனால் அதை பெற முடியலை. அதனால் சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சென்னை சென்ட்ரல், பழைய டெல்லி ரயில் நிலையங்கள்லாம் குவிறான். குடும்பத்தோடு போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி குடும்பத்தோடு உட்காந்துருக்கிறான், சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு. அதில் குறிப்பாக டெல்லியில் சரி சிலிண்டர் இல்லை, விறகுகளாவது வாங்கி எரிக்கலாம்னு பார்த்தா டெல்லியினுடைய காற்று மாசு என்னன்னு தெரியும். அவ்வளவு மோசமான இந்திய தேசத்தினுடைய தலைநகரம், மாசு அந்தளவுக்கு காற்று மாசு. அப்போ விறகுகள்லாம் வச்சு எரிச்சா எவனும் வாழ முடியாது. அதனால் எல்லாம் ஊர்களை நோக்கி கிளம்பக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் சிலிண்டர் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக பயன்படுத்துவதை விட்டுட்டு கொஞ்சம் இண்டக்ஷன்லாம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வளர்த்துக்கொள்ளும். கொரோனாவுடைய காலகட்டங்களில் எப்படி சிரமங்களை வடக்கன்ஸ் சந்தித்தாங்களோ, சொந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன பாடுபட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்கு. அது போக நாங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கான ட்ரெயின் வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னா அதுவும் பண்ணித்தர மாதிரி தெரியல. அதுலேயும் பெரிய பற்றாக்குறை. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய சில ஹாஸ்டல்கள்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. அதே போல் சில மண்டபங்களும் கூட நிகழ்ச்சிகளை நடத்துவதை ரத்து செய்கிறாங்க. எங்களால் சிலிண்டர் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சிரமத்தில் இருக்குது. விறகுகளை வச்சு எரிக்க முடியல. அதே போல் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், டெல்லியில் ஆளக்கூடிய அரசாங்கம் இதை பற்றி என்னன்னு கூட பேச மாட்டேங்கிறான். இதற்காக நம்ம ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணுமே, மக்கள் சிரமப்படுறாங்களே, அவர்களுக்கு சிலிண்டர்களை கட்டுப்பாடு கொஞ்சம் விரிவுபடுத்துவோம், அவர்களுக்கு தேவையானதை செய்து தருவோம், ரயில் வசதிகளை செய்து தருவோம், எதுவுமே கிடையாது. கொரோனாவில் எப்படி அவர்கள் தவித்தார்களோ அதே போல் இவர்களை கொன்று விடலாம் என்ற ஒரு திட்டத்தின் கீழே. அதாவது பொதுவாக ஒரு தேசம் வல்லரசு ஆகணும்னா எல்லாமே நல்ல செழிப்போடு வாழணும். இவனுடைய லாஜிக் எப்படின்னா, ஏழைகளை பூரா கொன்றுவோம், மிச்சமுள்ள செல்வந்தர்களுக்கு கீழே நம்ம பணி செய்வோம், அப்போ தான் வல்லரசு ஆகுன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கலாம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வரக்கூடிய தேர்தல்களில் இதற்கான பதிலடியை ரொம்ப கவனமாக கொடுங்க.